Hello all, welcome to my channel. Hope all are good. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2002 ஓட்டர்ஸ் வந்து எப்படி நம்ம அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன, அதுக்கு எப்படிலாம் நம்ம ஆக்சுவலி எப்படி எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன, எதுக்காக அதை நம்ம இப்போ கொண்டு வந்திருக்காங்க, எதுக்காக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்ற வீடியோஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி இதை நம்ம ஃபில் பண்ணணும். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நம்ம குழப்பிக்கலாம் வேணாம். ஒரே விஷயந்தான், 2002வையும் 2025 நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். 2002ல் இருந்தவங்களாம் இப்போ இருக்காங்களா, இல்லாதவங்களாம் நம்ம எடுக்க போகிறோம். இருக்கிறவங்கள அவங்க இப்போ அந்த ஆக்சுவலி அப்போ வந்து நமக்கு இதோடைய இந்த மாதிரி திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம அதை பண்ண போகிறோம். அதனால தான் அது கூட இதை கம்பேர் பண்ணி போட சொல்கிறாங்க. 2002ல் இருந்தவங்க இப்போ இருக்காங்களா அப்படிங்கிறது தான் அதோட மெயின் தீமை. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரே ஊரில் இருக்காங்கன்னா நமக்கு இஷ்யூ கிடையாது. வேறு ஊரில் இருந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்கள்ல, அவங்களாம் எப்படி ஃபில் பண்ணணும் அதை பற்றிலாம் நான் கிளியராக சொல்கிறேன். ஆக்சுவலி இது மெயினாக யாருக்கு அப்படின்னா 2002ல் ஓட்டு போட்டவங்க எப்படி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஒரே விஷயந்தான், ஃபஸ்ட்டு நம்ம டேட் ஆஃப் பர்த் பார்க்கணும். இந்த டேட் ஆஃப் பர்த்தில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டுக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆதார் எண். ஆக்சுவலி இது இப்போதைக்கு அது வந்து நம்ம கம்பல்சரின்னு சொல்லலை, ஆனால் இது நம்ம போட்டால் தான் நம்மளோட ஆப்பில் வந்து இது போகுது. அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் ஆதார் எண் நம்பரையும் கொடுத்துக்கோங்க. தென் மொபைல் நம்பர் போடுங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அப்பா பேர். இப்போ யாருக்காக இருந்தாலும் சரி, 50 வயசு தாத்தா இருந்தாலும் சரி, 90 வயசு தாத்தா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களுடைய அப்பா பேரை போட்டுக்கோங்க. அவங்களுடைய எபிக் நம்பர்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி நமக்கு அது தேவையில்லை, இப்போதைக்கு அது நீடட் கிடையாது. தென் அவங்களுடைய அம்மா நேம் கன்ஃபார்ம், அவங்களுடைய அம்மா நேமும் வேணும். தென் அதுக்கப்புறமா அவங்களுடைய துணைவர் பேர்னால் ஹஸ்பண்டாக இருந்தால் அவங்களுடைய ஒய்ஃப் நேம் வேணும், ஒய்ஃபாக இருந்தால் அவங்களுடைய ஹஸ்பண்டோட நேம் வேணும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறமா நான் வந்து 2002ல் நான் ஓட்டு போட்டிருக்கேன். ஏன்னா நான் சீக்கிரமாக பிறந்துட்டு அதனால் ஓட்டு போட்டேன், அவ்வளோதாங்க காரணம். ஸோ 2002ல் ஓட்டு போட்டவங்க எப்போயுமே இந்த லெஃப்ட் பாக்ஸை மட்டும்தான் நம்ம கை வைக்கலாம், இந்த பாக்ஸை நம்ம போகக்கூடாது. இது எதுக்காக அப்படின்னா, இதுதான் நம்ம 2002ல் ஓட்டு போட்டோங்கிறதுக்கு ஆதாரமே. ஸோ இங்கேயும் நம்மளுடைய வாக்காளர் பேர், ஏன்னா யாருக்காக எழுதுறோன்னு என்னோடய பேர் போட்டுக்கிறேன். தென் போட்டதுக்கப்புறமா உறவினர் பேர், என்னுடைய அப்பா பேர் நான் போடணும். என்னுடைய அப்பா பேரை போட்டுட்டேன். தென் உறவு முறை, எனக்கு அவர் யார், அப்பாவாக இருக்கலாம். ஒருவேளை அப்பாவுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியலன்னா தாத்தா பாட்டியோட பேர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரத்த பந்தத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் கொடுக்கலாம். ஆனால் அண்ணனாக இருக்கவங்க தம்பியோட நேம்லாம் தரக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ தம்பியாக இருந்தால் அண்ணன் நேம் கூட கொடுக்கலாம், ஆனால் இதுதான் மெயின் தீம் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் மாவட்டம் எங்கே இருக்குது, மாநிலம் எங்கே இருக்குது எல்லாம் போட்டுக்கோங்க. தென் இந்த சட்டமன்ற தொகுதி வந்து இப்போ எல்லாரும் ஊர்லேயும் மாறி இருக்கும். ஆக்சுவலி இப்போ 2025ல் 2026ல் ஆல்மோஸ்ட் எல்லாமே மாறிடுச்சு. இது 2002ல் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி வேறையாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய